2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டானா, இந்த அவசரப்பட்டு ஒருத்தவங்களை அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த நபர் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியாது. வெட்டு மேலே நீங்கள் உயிரை வச்சுருக்கீங்க, அது அப்ரிஷியபிள். ஆனால் நீங்கள் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, பழகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த டெக்ஸ்ட் பண்ணுறது, ஒரு மிஷினோட வாழும்போது இந்த ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணுறது இஸ் நாட் அ சொல்யூஷன். உங்கள் கெரியர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பர்சனல் லைஃப் இதெல்லாம் பாருங்கள். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஒரு பிரேக்கப் ஆனால் டக்குன்னு மூவ் ஆன் ஆகுறாங்கல்ல. ஸோ அந்த பிரேக்கப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறவங்களுக்குலாம் ஹார்ட்டே இல்லைன்னு அர்த்தமா மேடம்? ஏன்னா அப்படி தான் சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ இல்லைங்க, இது வந்து நம்ம பர்சனாலிட்டி டைப்ஸில் நிறைய விதங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவாய்டன்ட் பர்சனாலிட்டி, டிபெண்டன்சி பர்சனாலிட்டி, ஆப்சஷன் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்ருக்கு. அதில் ஒரு விதமானது இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, ஒருத்தவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கடந்து போகும்போது அவங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் உடனே வேணும். 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டானா, இந்த பொண்ணுக்கு இம்மீடியட்டாக அந்த ஸ்பேஸில் ஒருத்தவங்களை வைக்கலைன்னா இவங்க ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, பேனிக் ஆகிடுவாங்க. அதனால் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சாகணும். இதில் தான் நிறைய தவறுகள் நடக்கும். இந்த அவசரப்பட்டு ஒருத்தவங்களை அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த நபர் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியாது. அப்போ மறுபடியும் ப்ராப்ளம். இட் வில் பிகம் அ பேட்டர்ன். நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியர்ஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறவங்க ஒரே பேட்டர்னில் தான் பார்ப்பாங்க. ஈதர் வந்து தன்னை விட வயசில் பெரிய பொண்ணு, இல்லாட்டி அந்த முதல் பொண்ணு மாதிரியே ட்ரெயிட் உள்ள பொண்ணுங்க, ஓகே, இல்லாட்டி பசங்களில் வந்து இந்த பர்டிகுலர் லுக்ஸில் இருக்கிற பசங்க, தாடி வச்ச பையனா தாடி வச்ச பையனே, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஏன்னா அவங்களோட ஈகோவை அவங்க வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவன் போயிட்டான்னா அந்த இடத்துல இவன் வந்துட்டான், அங்கே இமோஷனல் கனெக்டே இருக்காது, ஈகோ தான் அதிகமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப சஃபர் ஆகும். ஏன்னா அது டெப்த் இருக்காது, அது மேலோட்டமாக இருக்கிறது தானே. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பு சஸ்டெயின் ஆகாது. அப்போது டக்குன்னு மூவ் ஆன் ஆகிறது நல்லதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை எப்படி மேடம்? ஏன்னா ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை, மூவ் ஆன் ஆகிறதுன்றது இன்னொருத்தவங்க அந்த இடத்துல வைக்கிறது மட்டும் இல்லை. ஒருத்தவங்க தனியாக மூவ் ஆன் ஆகி முதல்ல அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்துக்கணும். ஓகே, ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா யூ ஷுட் நோ டு ஹேண்டில் யுவர் செல்ஃப். நீங்கள் முதல்ல வந்து ஒரு தனி வாழ்க்கை, உங்கள் கெரியர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பர்சனல் லைஃப் இதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மூவ் ஆன், அதுதான் மூவ் ஆன். ஆனால் இந்த பிரேக்கப் ஆகி அந்த ஈவினிங்கே அந்த கான்டாக்டில் வேறு யார் நமக்கு இருக்கா, உடனே அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற சில ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது சிலர் ரைஸ் குக்கரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிலர் பெட்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிலர் அதையும் மீறி தன்னைத்தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான மனநல மேடம்? கேட்குறக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் வியர்டான விஷயம் அட்டென்ஷன் சீக்கிங், 4 பேரை கவனிக்க வைக்கிறதுக்கு. 2வது விஷயம், நிறைய வீடுகளில் இப்போல்லாம் அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணணும்னு. ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஃபிக்ஸேஷனில் இருக்கிற ஒருத்தவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற பதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அவங்க கல்யாணம் தானே வேணும், இந்த நான் பண்ணிட்டேன்னு. மற்றபடி சம்டைம்ஸ் இட் குட் பி எ ஃபெட்டிஷ் ஆர் அன் அப்சஷன். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, என் பெட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் எல்லாமே நல்லா இருக்க முடியாது, கல்யாணம் வேணா என்ன நான் அவனே பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒரு கேர்லெஸ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் மேரேஜ். பெட்டு மேலே நீங்கள் உயிரை வச்சுருக்கீங்க, அது அப்ரிஷியபிள். ஆனால் நீங்கள் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னைத்தானே குழப்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ஸோ தெளிவான மனநிலையில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பிரித்து பார்க்க தெரியும், இது வேற அது வேற, இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றது. ஸோ இப்போ மேரேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சொல்லலாம் பண்ணுறாங்க. சிலர் ஆளே கிடைக்காம கிராக் ஏஐ, அப்புறம் ChatGPT AI கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, அது கூட பரவாயில்ல லவ்வே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறது மேடம்? இது விளையாட்டாக வேணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் இன் ரியாலிட்டி வந்து இல்யூஷனுக்குள்ளே போயிடுவாங்க, மாய உலகத்துக்கு போயிடுவாங்க. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக ஃபாரினில் ஒருத்தர் ஏஐயை லவ் பண்ணி சூசைடே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வருது. அது கொஞ்சம் சென்சிட்டிவான. அதுதான் நான் சொல்கிறேன், அந்த இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க ஆணித்தரமாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுக்கலாம்.
அப்போ அந்த நபர் திடீர்னு ஒரு நாள் இவங்க எதிர்பார்க்குற பதில் வரலன்னா அது என்ன இருந்தாலும் மிஷின். ஸோ இவங்க நினைக்கிற அந்த இமோஷனல் வேர்டு அங்கேருந்து வரலன்றப்ப இவங்க அதே ஹார்ட் பிரேக் ஆகும். ஸோ ஒரு மனுஷனை லவ் பண்ணால் எப்படி சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்க. பட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் இஸ் அ மிஷின். என்றைக்குமே மிஷினும் மனுஷனும் மிக்ஸ் ஆக முடியாது. அதனால நீங்கள் அதை பேஷனாக வச்சுக்கலாம். காலங்காலமாக கம்ப்யூட்டர் மேலே உயிராக இருந்த பல இளைஞர்கள் இருக்காங்க, சிடி பிளேயர் மேலே உயிராக இருந்த பல பெண்கள் இருக்காங்க. இதெல்லாமும் மிஷின்ஸ் தான். we are passionate about it. that's a different thing. அதை லவ் பண்ணி இமோஷ்னலாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்ன காட்டுதுன்னா அவ்வளவு இமோஷனல் வேக்யூம் தான் நமக்கு தெரியுது. ஓகே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறுமை இருக்குது. ஓகே, அந்த வெறுமை வந்து நிரப்பப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ எது கம் அக்ராஸ் பண்ணுதுன்னா அந்த மனுஷங்களை பார்க்குறதே ரொம்ப ரேர். இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, பழகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த டெக்ஸ்ட் பண்ணுறது ஒரு மிஷினோட வாழும்போது அதோடைய அக்வைண்டன்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. மற்றபடி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உண்மையான ஒரு லாஜிக்கலாக யோசித்து முடிவெடுத்த ஒரு லவ் கிடையாது. இப்போது டிப்ரெஷனில் இருக்கிறனால தான் ஏயாவது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா, என்னை லவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. டிப்ரெஷனுக்கு சொல்யூஷன் சொல்லலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு சொல்லலாம், தனிமைக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இனிஷியலி அது அப்படி தான் சொல்லும் மிஷின். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, இப்படிலாம் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் இமோஷ்னலாக இவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அது மிஷின் மாதிரி தான் பதில் சொல்லுன்றப்ப இவங்களுக்கு அது ஏற்றுக்க முடியாது. இது அதுக்கான பதில் இல்லையன்றப்ப ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ டிப்ரெஷன்றது தனியாகவே ஒரு ப்ராப்ளம் தான். அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு நம்ம சரி பண்ணணும். இந்த ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணுறது இஸ் நாட் அ சொல்யூஷன். இன்ஃபேக்ட் அது தப்பும் கூட. ஏன்னா அது என்ன வேணாலும் சொல்லும், அதை கண்மூடித்தனமாக இவங்க எடுத்துக்குவாங்க. அதனால தான் இந்த சூசைடல் அட்டம்ப்ஸ்லாம் நடக்கிறது. ஏன்னா அதுக்கு தெரியாது இவங்க டிப்ரெஷனில் இருக்காங்களா இல்லையான்றது. அது எது வேணாலும் சொல்லும். அதனால் டெஃபினட்டாக இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு கோ ஹெட் வித் ஏஐ இந்த மாதிரி விஷயத்துக்கு. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு பர்சன் கிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தான் இப்படி ஏஐ கிட்ட போய் பேசுகிறாங்களா? உண்மைதான். நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாலலாம், ஆயிரக்கணக்கில் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி பேச இன்னைக்கு யாருக்குமே டைம் இல்லை. ஓகே, நீங்கள் நினைக்கும் போது பேசுகிறதுக்கு. ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு உண்மையான அட்வைஸை யோசித்து கொடுக்கறதுக்கும் யாருக்கும் வந்து தெம்பும் இல்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. அவங்கவுங்க பிரச்சனை அவங்களுக்கு தலைக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியலடா, நீ வேறு யாராவது கேட்டுக்கூடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபன்னுனா எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, ஒரு பார்ட்டினா ஒன்றா சேர்றாங்க. பட் இமோஷ்னல்னு வரும்போது என் மனசை விட்டு நான் பேசணும், என்னுடைய பிரச்சனையை நான் பகிர்ந்துக்கணுன்றப்ப the number is very small. சில பேருக்கு கிடையவே கிடையாது. அண்ட் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லாரும் எல்லாருக்கிட்ட எல்லாத்தையும் பேசவும் மாட்டாங்க. ஓகே, இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் வந்து they will keep it to themselves. யார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்க போய் அவங்கக்கிட்ட நோண்டி கேட்கணும், ப்ரோப் பண்ணி கேட்கணும். என்னடா சாப்பிட மாட்டேங்கிற, ஏன்டா தூங்கலை, என்னடா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம் சொல்லுனா தான் ஒரு 100 சொல்லுக்கு அப்புறம் தான் மெதுவாக வரும். யார் இந்த பொறுமையாக எடுத்து பண்ணுவா? ஓகே, யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தேவை இருக்கானா, யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது ஒரு ஆஸ்வாசப்படுத்த மாட்டாங்களா அப்படின்றப்ப இந்த மிஷின் இருக்கிறது சரி அட்லீஸ்ட் அது எப்போ வேணாலும் நான் கூப்பிடலாம், எப்போ வேணாலும் பேசலான்றது அந்த ஒரு அவைலபிலிட்டி அதுதான் வந்து இங்கே